நீ சத்யா தானே? சத்யாவா? இதுக்கு பேயே பரவாயில்லையே. ஏண்டா கொலகார பாவி, அநியாயமா குமார கொண்டேடா. சத்யா, நான் இல்ல, நான் குமார கொல்ல, நான் இல்ல. வாய் முறா. பதவி ஆசைக்காக நீயே குமார கொளுத்தி கொண்டு வெளியே என்னமா நாடகம் ஆடினிருந்த? எவ்வளோ கொழுப்பு இருந்தா குமார கொண்டு அவனுக்கு மாலை வர போடுவ. நீதான் குமார கொண்டன்னு தெரிஞ்சிருந்தா உன்னையும் குமாருக்கு தோண போனமா அனுப்பியிருப்பேன். சத்யா, தலைவர் அப்படியாப்பட்டவர் இல்ல. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஏய், நீ என்ன அவனுக்கு எடுப்பா? அடிச்சேன்னு வச்சுக்கோ, உன் தலை பிஞ்சு ஜன்னல் ஓட்டு. நீ என் வீட்டுல அத்துமீறி நுழைஞ்சதே தப்பு. எனக்கும் குமார் சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் என்னோட விசுவாசி. விசுவாசி எதனடா முதல்ல பலி கொடுப்பீங்க? குமார் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணா? அப்பா விட அவன் மத்தவங்க காசை திருடி பொழப்பு நடத்துறானா இல்ல அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டானா? அவனை ஏன்டா கொன்னீங்க? இவனுங்களா இருக்கிறானுங்களே, இவனுங்களை கொள்ளு. இவனுங்களா இருந்தா பூமிக்கு பாரம். ஐயோ இல்ல சத்யா, நான் குமார கொல்லவே இல்ல. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அப்போ இவன் சொன்னது? சத்யா, இவன் ஏதோ போதையில உளறி இருக்கான். அப்படியாடா? ஆமா. அன்னைக்கு அடிச்சு அடிக்க இன்னும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வேற அடிச்சா நான் செத்துருவேன். சத்யா, என்ன எதுவும் பண்ணிடாத. நீதா அக்யூஸ். நீதா குமார கொன்ன. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறேன். இதே இடத்துல வேற ஒருத்தனா இருந்தா அடிக்கிற அடியில உண்மையை வர வச்சு. நீ ஒரு எம்எல்ஏல தெரிஞ்சோ தெரியாமலோ மக்களோட பிரதிநிதி. உன் அரசியல் தான் உன்னை தண்டிக்க விடாம தடுக்குது. உன் பதவிக்காக மட்டும்தான் உன்னை நான் விட்டு வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. நீ பண்ணதுக்கெல்லாம் உன்னை ரொம்ப நாளா விட்டுற மாட்டேன். நீதான் குமார கொன்னங்கிறதுக்கான ஆதாரத்தை நான் கண்டுபிடிப்பேன். உன் கையில விலங்க மாட்டி தெரு தெருவா நான் அழுத்தின்னு போவேன். ஒரு நாள் எல்லாம் அம்பலமாகும். சரி, ஜனங்களை உன் சுயநலத்துக்காக நீ பயன்படுத்துறத இந்த உலகத்துக்கு நான் புரிய வைப்பேன். உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உன் நாட்கள் எண்ணப்படுது. எந்த பதவிக்காக அப்பாவி குமாரனை கொன்னியோ அந்த பதவி உனக்கு கிடைக்க விடாம ஆதாரபூர்வமா நான் உன்னை ஜெயில தள்ளல. என் பேரு மஜ்ரி குப்பம் சத்யா. சத்யா எதுக்கு நம்ம எல்லாரையும் வர சொல்லிருக்குன்னு தெரியலையே. என்னன்னு தெரியல, முக்கியமான விஷயம்னு சொல்லுச்சு. இந்த சத்யாவுக்கு வேற வேலையே இல்லப்பா. கூப்பிடப்பெல்லாம் வரதுக்கு நம்ம என்ன சத்யாவுக்கு அடிமைகளா? எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டாங்க சத்யா. இப்ப நம்ம கூடி இருக்கிறது வரப்போற எலெக்ஷனை பத்தி பேசுறதுக்கு. எலெக்ஷனை பத்தி இவனா பேச போறா? சத்யா, எலெக்ஷனை பத்தி நாம பேசி என்ன பண்ண போறோம்? எலெக்ஷன் வந்துட்டாலே கோட்டரும் கோழி பிரியாணியும் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு அவங்க சொல்ற சின்னத்துல ஓட்ட போட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏங்க, அதோட உங்க கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? வேற என்ன செய்ய சொல்றீங்க?
சரி, இந்த தடவை எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட போறீங்க? யார் நிக்க போறாங்கன்னு தெரியலையே. தெரிஞ்சா யாருக்கு ஓட்டு போடலாம்னு முடிவு செய்யணும். காலாகாலத்துக்கும் ஓட்டு மட்டும்தான் போடுவீங்களா? நீங்களாம் எலெக்ஷன்ல நிக்க மாட்டீங்களா? என்ன சத்யா பேசுற? நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஏன் பெரிய ஆளுங்க தான் தேர்தல்ல நிக்கணுமா? இங்க பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வாங்க. எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? சொல்றேன். நாம இது வரைக்கும் மத்தவங்களுக்காக ஓட்டு போட்டதெல்லாம் போதும். இனி நம்ம ஓட்டு நமக்கானதா இருக்கணும். நம்ம ஆளுங்களுக்கு தான் போடணும். புரியல சத்யா. எங்க இருந்தோ வர வேட்பாளர்கள் நமக்கு வேணாம். நம்ம மஜிலிக்குப்பம் தொகுதிக்கு நம்ம ஏரியாவில இருந்து ஒரு எம்எல்ஏ வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம். அவருக்கே ஓட்டு போடுவோம். ஓ, சத்யா நம்ம தலைவருக்கு எதிரா ஆள நிப்பாட்ட பாக்குறாளா? இந்த சத்யா நம்ம குடும்பத்துல குழப்பம் பண்ணது பத்தாதுன்னு இப்போ குப்பத்தையே குழப்புறா. என்ன எலெக்ஷன் சாதாரண விஷயமா? இதெல்லாம் நடக்குமா? ஏன் நடக்காது? அவங்க கிட்ட பணம் கொட்டி கிடக்கு. நமக்கு ஏது அவ்வளவு சக்தி? அப்ப அண்ணா காமராஜ் கிட்ட எல்லாம் பணபலம் இருந்துச்சா? அவங்கள எப்படி ஜெயிச்சாங்க? ஹலோ சார், இது ஆகாத வேலை. எங்க ஆகாது? இந்த குப்பத்துல ஒருத்தர் எம்எல்ஏ ஆனா உங்களுக்கு நல்லது தானே? கேக்குறதுக்கு குழுகுலும் தான் இருக்கு. ஆனா ஜெயிக்க முடியுமா? கட்சிக்காரங்க எல்லாம் கோடி கோடியா பணத்தை கொட்டி செலவு பண்ணுவாங்க. நாம டீ கூட வாங்கி தர முடியாது. எனக்கு என்னமோ இந்த தடவை எம்எல்ஏ கஜேந்திரன் தான் ஜெயிப்பாருன்னு தோணுது. அது எப்படி அவ்வளோ உறுதியா சொல்ற? அது வந்து அவர் தானே தொகுதிக்கு நல்லது பண்றாரு. என்னத்த பண்ணாரு? தேர்தல் அப்ப வந்தாரு, அதுக்கப்புறமா போஸ்டர்ல தானே பார்க்க முடியுது. அது மட்டுமா? குப்பத்துக்கு என்ன பண்ணாரு அவரு? டேய், அத உர்றா. அவரை தேடி போனா நம்மள மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. டேய், மதிக்காமையா அவர் குமார் சாவுக்கு மாலை போட வந்தாரு. இந்த சத்யா தான் அவரை மதிக்காம அவமானப்படுத்தி அனுப்பிச்சிச்சு. செத்ததுக்கு அப்புறம் வர எம்எல்ஏ நமக்கு தேவையில்லை. நம்மள வாழ வைக்கிற எம்எல்ஏ தான் நமக்கு வேணும். நொடி பேபி, கரெக்டா சொன்ன. இத பாருங்க, ஓட்டு போட்டு நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு காத்து கந்ததெல்லாம் போதும். நமக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. தேவைப்பட்டா நம்ம உசுர வேணா எடுப்பாங்க. கட்சி கூட்டத்துக்கு, கள்ள ஓட்டு போடுறதுக்கு, அடிதடிக்கு, அவங்க விக்கிற போதை பொருளை யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த மஜிலிக்குப்பம் மக்கள் இருக்காங்களா? இந்த குப்பம் குப்பமாவே தான் இருக்கணுமா? நாமளும் 4 பேர் மாதிரி கௌரவமா வாழ வேணாமா? குமார் எதுக்காக செத்தான்? பொண்டாட்டிக்காகவா, இல்ல புள்ளைக்காகவா, இல்ல அவனுக்காகவா? இந்த தொகுதி எம்எல்ஏவுக்காக. அப்போ இந்த புனிதாவோட கதி போதும். நம்ம பலியாடா இருந்ததெல்லாம் போதும். இந்த தடவை அந்த கஜேந்திரனுக்கு எதிரா நம்ம குப்பத்துல இருந்தே வேட்பாளரை நிறுத்துவோம். ஆமா, இவ ஏன் எம்எல்ஏ மேல கடுப்பா இருக்கா? சத்யாக்கும் எம்எல்ஏக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு. இதான் ஆப்போசிட்டா ஆளு நிறுத்த பாக்குறா. ஓஹோ. ஆஹா, இது ஒத்து வராது. நீ சொல்லிட்டு போயிடுவ. எம்எல்ஏவை பகைச்சுக்கிட்டா நாங்க என்ன ஆவறது? என்ன பண்ணிடுவோம் அந்த எம்எல்ஏ? குப்பத்தை அப்படியே அழிச்சிருவானா? ஆல்ரெடி அழிச்ச மாதிரி தானே இருக்கு. இங்க பாருங்க, இனிமே இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்க குப்பம் டெவலப் ஆகணும்னா ரவுடி பேபி சொல்றது நீங்க எல்லாரும் கேட்கணும். ரவுடி பேபி, நீ பேசு. இந்த தேர்தல்ல நிச்சயமா நம்ம குப்பத்துல இருந்து ஒருத்தரை எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிறுத்துறோம். இதுதான் முடிவு.
சொல்றதுதான் கரெக்ட். ஏன் நமக்கெல்லாம் எம்எல்ஏ ஆக தகுதி இல்லையா? தகுதி இருக்கு, ஆனா ஆள் வேணுமே. இங்க எல்லாருமே அன்னாட காட்சி, இதுல யார் தேர்தல் நிப்பா? நிக்கிறதுக்கு ஆள் இருக்கு. யார சொல்றா? எந்த எம்எல்ஏக்காக குமாரோட உசுறு போச்சோ அந்த குமாரோட பொண்டாட்டி புனிதா தான் மஜிலிக்குப்பம் தொகுதியோட வேட்பாளர். அக்கா வேண்டாம்க்கா இதெல்லாம். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க, புனிதாவை வேட்பாளரா நிறுத்த உங்களுக்கு எல்லாம் சம்மதமா? சம்மதம் இல்ல. பாவம் புனிதா இப்பதான் புருஷனை இழந்திருக்கு. கட்சிக்காரங்க வீடியோ இருந்து மிரட்டினா பயப்படாதா? கட்சிக்காரங்க மிரட்டுவாங்களா இல்ல நீ மிரட்டுவியா? இல்ல, நான் நல்லதுக்கு தானே சொன்னேன். ஓ, என்ன எதிர்ப்பு வந்தாலும் நாம எல்லாரும் புனிதாக்கு துணையா இருப்போம். இப்ப சொல்லுங்க, புனிதாவை தேர்தல்ல நாம நிக்க வைப்போமா? நிக்க வைக்கலாம் சத்யா. ரொம்ப நன்றி. இன்னையில இருந்து புனிதாக்கு தேர்தல் வேலையை செய்வோம், ஜெயிக்க வைப்போம். நம்ம ஓட்ட நம்ம ஆளுக்கே போடுவோம். அதையும் மீறி எம்எல்ஏ கஜேந்திரனுக்கு குப்பத்துல இருந்து ஒரு ஓட்டு போச்சு, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறேன். எங்களுக்காக நல்லது பண்ற உங்க பேச்ச மீறி கண்டவங்களுக்கு ஓட்ட போடுறோமா? நம்ம குப்பத்து ஓட்டு எல்லாமே புனிதாவுக்கு தான். புனிதா, நீதான் இந்த மஜ்லி குப்பத்தோட எம்எல்ஏ, இதுதான் உறுதி. சத்யாவுக்கும் எம்எல்ஏவுக்கும் பகை, எதிரி நமக்கு நண்பன். அந்த எதிரிய வச்சு சத்யாவை காலி பண்ணணும். ஆமா, கரெக்ட். நான் யார கொண்டு எம்எல்ஏ ஆக நினைச்சனோ அந்த குமார் பொண்டாட்டியை எனக்கு எதிராக நிக்க வச்சு என்ன காலி பண்ண பாக்குறாளா சத்யா? எனக்கு சல்யூட் அடிக்கிற பொம்பளை செய் என் மூஞ்சிலே சாணி அடிக்க பாக்குறாளா? ஏய் சத்யா, நீ நெருப்போட விளையாடுற. தலைவரே, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, இல்லன்னா மஜிலிக்குப்பம் தொகுதி உங்க கையை விட்டு போயிடும். இன்னொரு தடவை அப்படி பேசின உன் நாக்கு அறுத்து போட்டுருவேன். இந்த தொகுதி என்னோட கோட்டை, என்ன தவிர இங்க யாரும் ஜெயிக்க கூடாது. அதுக்கு இல்ல தலைவரே, அந்த புனிதாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு சத்யா உறுதியா இருக்கா. ஜனங்களும் சப்போர்ட்டா இருக்காங்க. புருஷன் செத்துட்டாங்கிற பரிதாபம் வேற புனிதாவுக்கு இருக்கு. அனுதாப ஓட்ட வச்சு சத்யாவில ஜெயிக்க வச்சிருவான். தலைவரை, குமார நாம தான் கொண்டோங்கிற விஷயம் எப்படியோ சத்யாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுதான் வந்து ஆடிட்டு போயிருக்கா. சத்யா இப்ப ரொம்ப கோபத்துல இருக்கா. அந்த கோபத்துல தான் புனிதாவை வச்சு உங்களை அழிக்கணும்னு பாக்குறான். குமார் கொலையில அவளுக்கு ஆதாரம் கிடைக்கிறதுக்குள்ள நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சாகணும். அதுக்கப்புறம் என்னை யாரும் அசைக்க முடியாது. தலைவரே, ஓன்னு சொல்லுங்க ஒரு வார்த்தை. சத்யாவை துண்டு துண்டா வெட்டி கடல்ல போட்டுருவோம் தலைவரே. முட்டாள்,
தேர்தல் சமயத்துல கைய வச்சா ஜனங்க நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. என்னோட 20 வருஷம் அரசியல் வாழ்க்கைய சத்யா ஒரே நாள்ல அழிக்க பாக்குறான். விடமாட்டேன், நான் அவளை விடமாட்டேன். சத்யா, தம்மா தூண்டி எஸ்ஐ வேலையை வச்சுக்கிட்டு ஏன் கண்லிய விரல விட்டு ஆட்டுறியா? போலீஸ் வேலையை பார்க்காம பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? இந்த அரசியல்வாதி கிட்ட மோதனா என்ன நடக்கும்னு காட்டுறாண்டி உனக்கு. டேய், நான் சொல்ற மாதிரி செய்டா. சரிங்க தலைவரே. டேய், நீங்க போங்கடா. சரிங்க தலைவர். சத்யா கண்ணு, இனிமே உன்னால புனிதாவை ஜெயிக்க வைக்கவே முடியாது. ஏன்னா உன் வேலையை உன்னால காப்பாத்திக்க முடியாது. ஏன்டா இந்த போலீஸ் வேலைக்கு வந்தோன்னு தலைய பிச்சுக்க போற? பிரச்சனை உனக்கு ஆன் தி வேல வந்துட்டு இருக்கு. என்னையா எந்த டாக்குமெண்ட்டுமே சரியில்லையே. இதெல்லாம் ஓகே, லைசென்ஸ் எடு பார்க்கலாம். வண்டி உன் பேர்லயும் இல்ல, இன்சூரன்ஸும் முடிஞ்சு போச்சு. தேங்க்ஸ் மேடம். ஹலோ ஹலோ, சாகசப்புலி சத்யாவா? யார் பேசுறது? 24ஆம் புலிகேசி. யாரா நீ? நான் யாரோ, ஆனா இப்போ உட்காந்துட்டு இருக்கிற நீ சாக்காய் எந்திரிக்கிற மாதிரி ஒரு நியூஸ் சொல்லட்டுமா? உன் ஏரியா கோயில்ல பாம் வச்சிருக்க. என்னடா சொல்ற? யாரா நீ? ஐயா, இங்கிலீஷ் தெரியாதா? வெடிகுண்டுமா, வெடிகுண்டு. எதுக்குடா பாம் வச்சிருக்கிற? எதுக்கு பாம் வைப்பாங்க? கோயில்ல வெடிக்கிறதுக்கு தான். சிதறதங்க வெடிச்சு சிதற மாதிரி மக்கள் எல்லாம் வெடிச்சு சிதறதுக்குள்ள போய் காப்பாத்து. ஓ, போய் காப்பாத்து. இந்தா. என்னாச்சு மேடம்? கோயில்ல பாம் வச்சிருக்காங்களா? சீக்கிரம் வண்டி எடுங்க, வாங்க. டேய், இந்தா. சீக்கிரம் போ போ. அண்ணே, நீங்க சொன்ன மாதிரியே சத்யாட்ட சொல்லிட்டேன். சத்யா இந்நேரம் வால்ல தீ வச்ச மாதிரி பறந்து போயிருப்பா. கோவில்ல இல்லாத பாம தேடி அலையிட்டோம். அப்பதான்டா அவளுக்கு புத்தி வரும். தலைவரே, இப்படி தொந்தரவு பண்ணா சத்யா எலெக்ஷன்ல இருந்து பின்வாங்கிடுவாளா? டேய், நம்ம பண்ற டார்ச்சர்ல அவ பின்வாங்கி தாண்டா ஆகணும். சத்யா எஸ்ஐ வேலையும் பார்க்க முடியாம எலெக்ஷன் வேலையும் பார்க்க முடியாம தவிக்கணும்டா அவ. இந்த கேப்ல பூந்து நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன். தலைவரே, அந்த சத்யா யமகாதகி நாம கொஞ்சம் ஏமாந்தாலும் சல்லி சல்லியா நொறுக்கிடுவோம். எனக்கு அனுபவம் இருக்கு தலைவரே. அப்பப்பா, என்ன அடி! யோ கண்ணாயிரம், இதுக்கெல்லாம் பயப்படாதயா. அவ இந்த பாம் விஷயத்திலேயே ரொம்ப அவமானப்பட போறா. டிபார்ட்மெண்ட்லயே அவருக்கு கெட்ட பேர் வரப்போகுது. அத வச்சே நான் அவளை காலி பண்ணிடுறேன் பாரு. சரி தலைவரே, நான் போறேன். ஆ. நான் இங்க இருக்கிறது சத்யாவுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் குப்பத்திலே நுழைய முடியாது. ஏய், நீ போய் அங்க சத்யா என்ன பண்றான்னு அப்பப்ப எனக்கு தகவல் கொடுக்கணும், புரியுதா? சரிங்க தலைவரே. ம். வரேண்ணா. ஏய் சத்யா, சீக்கிரமா கோயிலுக்கு போய் பாம்பு இருக்கான போய் செக் பண்ணு. இதே மாதிரி நீ இன்னும் நிறைய சுத்த வேண்டியது இருக்கும். ஸ்பீடா போங்க. மேடம், கோயில்ல பாம் எந்த இடத்துல வச்சிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல, வா தேடி பாப்போம். ஏங்க, எதுக்கு இந்த கோயிலுக்குள்ள இத்தனை போலீஸ் போறாங்க? என்னாச்சுமா? எதுக்கு இத்தனை போலீஸ் கோயிலுக்குள்ள வரீங்க?
இங்க பாம்பு வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குதா ஐயரே? என்னது பாமா? என்னடி பாம்பு வச்சிருக்காங்களா?